பீடியை பற்றி போட்டு அந்த பாயால் கறி பேக்கை ஊதி போட்டு அதுக்குள்ளே கறியோ சொதியோ விட்டு தாரான். இந்த சாப்பாடு கடைகள் இல்லாமல் இப்போ பார்க்க இல்லாமல் கிடக்குது. ஒரு சாப்பாடு குழந்தை பிள்ளைகளுக்கு நல்லதாக வேண்டி கொடுக்க இல்லாமல் இருக்குது. அங்கே இங்கே சொரங்கி போட்டு தூக்கி ரொட்டியை தூக்கி தாரான். சாப்பாடு கடை கழிவு தண்ணி வெளியில் பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு இருப்பேன் ஒற்றே இல்லையா. தமிழ்லேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். நிருபன், நீங்கள் பொது சுகாதார பரிசோதகராகத்தான் இருக்கிறீங்கள், பிஹெச்ஐயாத்தான் இருக்கிறீங்கள். இந்த சாப்பாடு கடைகள் இல்லாமல் இப்போ பார்க்க இல்லாமல் கிடக்குது. ஒரு சாப்பாடு குழந்தை பிள்ளைகளுக்கு நல்லதாக வேண்டி கொடுக்க இல்லாமல் இருக்குது. சாப்பாடு கடையில் நிற்கிறவன் எல்லாம் பீடியை பற்றி போட்டு அந்த பாயால் கறி பேக்கை ஊதி போட்டு அதுக்குள்ளே கறியோ சொதியோ விட்டு தாரான். அங்கே இங்கே சொரங்கி போட்டு தூக்கி ரொட்டியை தூக்கி தாரான். சாப்பாடு கடை கழிவு தண்ணி வெளியில் பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு இருப்பேன் ஒற்றே இல்லையான இருக்குது. இலங்கையில் எந்த சாப்பாடு கடையில் போய் சாப்பிட்டா நல்ல ஒருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு கேட்குறாக்கள் பேர் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இந்த காணொலியை நான் பதிவு செய்ய வேணும்னு நினச்சேன்னா இது தேவையான ஒரு சீரியஸாக கூட நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். உணவு சட்டம் என்று இலங்கையில் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன அது சட்டம் ஒன்று வாரியல் ஆரம்பத்தில் என்ன விஷயம் என்று. இலங்கையில் மேசன் வேலைக்கு கூட பழகிட்டு தான் போகிறது. ஒரு மேசனோட தலைமை மேசனோட நின்று தொட்டாட்டு வேலைகளை செய்து பிறகு பழகிட்டு தான் பின்னால் போகிறது. மேசன் வேலைக்கு ஒரு 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கு நின்று பிறகு அவன் மேசன் ஆகிடுவான். ஒரு இடமும் பழகாமல் போகிற ஒரு தொழிலண்டா இந்த சாப்பாடு கடை ஊற்றிக்க வந்தான் நிற்பாங்க. பிறகு நான் இங்கே ஹோட்டலில் வெயிட்டராக நிற்கிறேன்னு கொத்து போடுறேன்னு போய் நிற்பினோம். காரணம் அவ்வளோ ஈஸியாகவே அதை நிற்கணும். இதை பார்க்குற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தார்கள் அல்லது ஃபுட் அண்ட் டெக்னாலஜியில் ஏதாவது என்விக் லெவல் சர்டிஃபிகேட் முடித்தார்கள், ஃபுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அல்லது ஃபுட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறார்கள். இந்த காணொலியை இதை தவறாக நிற்க வேண்டாம். என்னென்னா நீங்கள் இதை பற்றி படித்தாக்கள், நான் சொல்கிறேன் இந்த படிக்காமல் சும்மா போய் பம்பலாக இது செய்யலாமன்று கொண்டு நிற்கிறாக்களுக்கு தான் இந்த காணொலி. மற்றவன்ற வாய்க்குள்ளே ஒரு உணவு போக மட்டும் பாதுகாப்பாக இருக்க வேணுமா இல்லையா. உற்பத்தி செய்த இடத்துலேருந்து ஒரு கிழங்கு விளையுது, அந்த கிழங்கை கொண்டே பொறிச்சோ அவிச்சோ இன்னமோ பேக் பண்ணி கடைசியாக அந்த பேக்கெட்டை உடைச்சி நான் வாய்க்க போக மட்டும் உற்பத்தி செய்த இடத்துலேருந்து இந்த வாய்க்க வர மட்டும். அதில் ஒரு ஐஸ்கிரீம் வந்து பாலில் இருந்து பால் கறக்கிற இடத்துலேருந்து மாட்டுக்கு போடுற சாப்பாடு பாலாக மாறி ஐஸ்கிரீமாக மாறி அது குழந்தைன்ற வேக்க போகிற கட்டம் மட்டும். ஒரு உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் ஒரு நல்ல ஃபுட்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல. அது அந்த உணவு பாதுகாப்பாக இருக்க வேணுமா இல்லையா. இது தொடர்பாக யாராவது சிந்திச்சவே முந்தி அவங்களோட காலத்திலேயே அவங்கட என்று நான் இதில் சொல்லல. அது அவங்களே முதல் உருவாக்கின சட்டம் உணவு சட்டம். எவ்வளோத்துக்கு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. இலங்கையில் 1980ஆம் ஆண்டு உணவுக்குன்னு சொல்லி ஒரு தனிச்சட்டம் வந்தது. அப்போ நீங்கள் இருக்கலாம், அப்போ அந்த காலத்தில் சாப்பாடு கடையில் 1 மில்லியன் இருபேன். அதுக்கு வேறு ஒரு சட்டங்களை பயன்படுத்தி தண்டனைகள் சட்டக்கோவை, தொல்லைகள் சட்டம், நியூசன்ஸ் ஆக்ட், பீனல் கோட் இப்படியான விஷயங்களை பயன்படுத்தி ஆரம்ப காலத்தில் சட்ட நடவடிக்கைகளை செய்து கொண்டு இருந்தவை. ரெண்டாலும் பிறகு வந்த டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இல்லை இது ஒரு பெரிய கடல். இலங்கையில் பிஹெச்ஐ சர்வீஸ் 1913ஆம் ஆண்டு தொடங்கிட்டுது. 13ஆம் ஆண்டு வெள்ளக்காரன் இருக்கையே தொடங்கிட்டு போனது. அப்போ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பெரிய பதவி, பெரிய பயம், ஜனமே நடுங்குமாம். அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு பதவி. அது பிளேக்ன்ற நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படி உருவாக்கினது. அப்போ பெரிய பதவிகள். அப்போ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இது ஒரு பெரிய கடல், இதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது, இது கொண்டு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும்னு 1980ஆம் ஆண்டு இதுக்கு ஒரு தனி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 26ஆம் இலக்க உணவு சட்டம். அதுதான் இது. 1980ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க உணவு சட்டத்தை கொண்டு வந்துச்சினம். அந்த சட்டம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாருக்கும். அதை தெரிஞ்சு போட்டு தான் போய் சாப்பாடு கடையில் நிற்க வேணும். அப்போ தான் அப்புறம் பாராக்களோட நாங்கள் சட்டம் கதைக்கலாம். இல்லை நான் சரியாக தான் செய்திருக்கணுண்டு. அப்போ நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சோண்டோ எல்லாரும் செய்யணும்ண்டு. தெரிஞ்சோன்னு தான் செய்யணும். இதுகளுக்கு நாங்கள் வகுப்புகள் வைக்கிறாங்க. இது தவிர வேறு ஆக்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். நீங்களே இப்போ இந்த உலகத்தில் இறங்கி படிக்கலாம். கூகுளுக்கு போயிட்டு ஃபுட் கண்ட்ரோல் யூனிட் ஸ்ரீலங்கான்னு அடிச்சிங்களா, அதுக்குள்ளே இந்த எங்களோட இலங்கையினுடைய உணவு கட்டுப்பாட்டு அந்த வெப்சைட் வரும். அதுக்குள்ளே ரெகுலேஷன்ஸ் போங்க, சட்டங்கள். அதுக்குள்ளே போனீங்களா தமிழண்டா டி, சிங்களண்டா எஸ், இங்கிலீஷ்ண்டா ஈன்னு சொல்லி 1980ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வந்த ரெகுலேஷன்ஸ் மட்டும் கிடக்கு. இதில் பிஹெச்ஐ ஆக்களெல்லாம் கடை பாக்கினம் இல்லை. ஏன் பாக்கினம்ண்டா அவை தான் ஆதரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அவை மட்டும் இல்லை, எம்ஓஹெச், பிஹெச்ஐ, எஃப்என்டின்னு சொல்லுகின்ற உணவு மருந்து பரிசோதகர்கள் எல்லாரும் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். யார் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். அண்மையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை சியாமனரால் துணிஞ்சு கழிச்சிருப்பா, நான் அதிகாரம் அளிக்கப்பட்டால் என்ன நீங்கள் மதிக்கிறீங்கள் இல்லை, நான் அதிகாரம் அளிக்கப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்று. ஏனெண்டா அந்த பிரதேச சபைகள் சட்டத்தில் இருக்குது. சியாமன் ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். அது மாதிரி வேறு ஆக்கள் கதைக்கிறேன். எம்பி ஆக்கள் கதைச்சிருப்பினோம், நான் ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டால் எம்பிக்குன்னு சொல்லி சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது, சிறப்புரிமைகள் இருக்குது. அதே மாதிரி அது ஒவ்வொரு ஆக்டுகளில் இருக்குது. பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அந்த சட்டங்களில் இருக்குது. அதே மாதிரி பிஹெச்ஐ அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் என்று
இந்த சட்டத்தில் 13வது செக்ஷனில் கிடக்குது. 13வது செக்ஷனில் சொல்லி இருக்குது பிஹெச்ஐ எம்ஓஹெச் எஃப்என்டி வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவைக்கு ஒதாரிட்டி கொடுத்து கிடக்கு, அவை இந்த தத்துவங்களை பிரயோகிக்கலாம் என்று சொல்லி கொடுத்து கிடக்கு. அப்போ முந்தி காலத்தில் வந்து ஃபுட் அத்தாரிட்டி காட்டணுன்னு பிஹெச்ஐ எடுக்கிறது ஐசிஐ மாதிரி படம் எல்லாம் ஒட்டி அதை கொண்டே கடையில் காட்ட வேணும். 2005ஆம் ஆண்டு ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டது. அந்த நேரம் சுகாதார அமைச்சராக இருந்த நிமால் ஸ்ரீபாலடி சில்வா நினைக்கிறேன் அவற்ற காலத்தில் அவற்ற கையொப்பத்தோடு அந்த சுகாதார அமைச்சை வந்து வெளியிட்டது. இன்னும் ஆட்கள் எல்லாரும் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தான். இனி போய் ஐசிஐ தேவைன்னா கேட்டால் காட்டலாம். மற்றபடி யாருக்குன்னு நாங்கள் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர், நாங்கள் அதிகாரத்தை எழுதி பெற்று வேண்டிட்டோம், ஃபுட் கண்ட்ரோல் யூனிட்டில் ஒன்றும் தேவையில்லை. ஸோ எல்லாரும் போய் கடையை பார்க்க வேண்டியதுதான். அதுக்காக நான் கொழும்பு பிரதேசத்தில் ஒரு கிராமத்துக்கு பிஹெச்ஐ இருந்து கொண்டு நான் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்க்கலாது. எனக்கு எந்த ரேஞ்ச் தந்திருக்கோ அந்த இடத்துல நான் பார்க்கலாம். சரி, விஷயம் இதுதான். அந்தந்த இடத்துக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகம். மற்ற இடங்களுக்கு சாட்சியாக போகலாம், மற்ற இடத்துக்கு போகலான்னு சொன்னால் போகலாம். எங்களோட கூட்டாளி மாதிரி தான் இருப்பினும் போனை அடித்து போட்டு நான் சாட்சியாக வரேன் மச்சான் வழக்க போடணுட்டு போட வேண்டியதான். சிவில்லையும் போய் போடலாம். ஐசியை காட்டினா சரி. சில பேர் யூனிஃபார்ம் எல்லாம் எதிர்பார்ப்பினோம், அப்படி தேவைப்பாடு இல்லை. போய் இரகசியமாக கூட கண்காணிக்க முடியும். விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சட்டத்தில் தான் கிடக்குது என்னென்ன மாதிரி ஒரு இடத்தை சுட்டு துண்டுடாவோடும், லேபலிங் போடணும், களஞ்சியம் என்ன மாதிரி இருக்கணும், பூச்சிப்பூடிகள் இருக்கலாமா, மெடிக்கல் என்ன மாதிரி இருக்க வேணும், கணக்க விஷயங்கள், வடிகால் அமைப்பு, மாவுள் பதிக்கணுமோ கட்டாயம் எல்லாம். இதை பற்றி தேவைன்னா விட்டிவாக ஒரு காணொலியை போட்டு விடுறேன். கமெண்ட்ஸாக போட்டு விடுங்க. மாவுள் பதிப்பதை பற்றி காணொலி போடுவோம்னு நான் போட்டு விட்றேன் காணொலி. திருப்பம் சொல்கிறேன், இது தொடர்பாக ஆர்வம் உள்ளாக்கள்கிட்ட இந்த காணொலியை கொண்டு போய் கட்டாயம் சேருங்க. என்னென்னு சொன்னால் எங்கடையில் வந்து இதை பழகிட்டு போய் செய்கிறதில்ல, சும்மாவை பெம்பலுக்கு செய்யணும். சரியா? வடிவேல் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் மாதிரி தான் எங்களோட கடைகள் வந்து இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ இது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேணும். என்னென்னு சொன்னால் நிறைய இடங்களில் நிறைய முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணம் இருக்கிறதால மக்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. நீங்கள் கேட்கக்கூடும் 80ஆம் ஆண்டு உருவாக்கின சட்டம் என்று சொல்லுறீங்கள் நிரூபன், இது பிறகு திருத்தப்படையிலே உண்டு. இதை பிறகு 80ஆம் ஆண்டில் வந்து உருவாக்கிட்டு அந்த நேர பயணிகள் வந்து சரியான குறைவு 500 ரூபா தான் மேக்சிமம். அப்படி எல்லாம் 500 ரூபா 3000 2000 மணிக்கோணம் 1991 திருப்ப திருத்திச்சினம். 1991 இந்த ஆக்டை வந்து திருப்ப திருத்திச்சினம். இதில் ஃபைனுகள் மட்டும்தான் மெயினாக திருத்தப்பட்டிருந்தது. கூட அநேகமான செக்ஷன்ஸ் வந்து கூட ஃபைனை திருத்துற மாதிரி தான். ஃபைன் வந்து கூட மேக்ஸிமம் 10,000 மட்டும் எல்லாம் போகுது. அதில் ஆவன் ஈனாண்டு பிரிவுகள் எல்லாம் இருக்குது. இந்த ஃபைன் இதில் உள்ள மாதிரி தான் அடிக்கணும் இல்லை. கௌரவம் அன்றுண்ட நீதிபதி, கௌரவ மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் தற்துணிவில் நினைச்சு இந்த கடை இனி இல்லைன்ற ஒரு வேர்ஸ்டாக இருக்குன்ட்டு ஒரு ஃபைனுக்கு ஒரு குற்றத்துக்கு 30,000 அவன் வச்சு அடிக்கலாம். அவள் அல்லது அவர். பிறகு 2011ஆம் ஆண்டில் திருத்தப்பட்டது. இது நான் நினைக்கிறேன் ஃபுட் அட்வைசரி கமிட்டி. ஃபுட் அட்வைசரி கமிட்டி. இப்போ ஃபுட் கண்ட்ரோல் சம்பந்தமாக ஒரு மதியுரைஞர் குழு இருக்குன்னு தானே, மதியுரைஞர்னு முன்னியும் இருந்தது. அந்த ஐடியாக்களை சொல்கிறது இப்படி தான் இருக்கணுமென்ற அந்த மதியுரைஞர் குழுக்களில் இன்னார் தான் இருக்கிறது. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் முடிச்சாக்கள் எத்தனை பேர், டாக்டர் எத்தனை பேர், அது இதுண்டு அதை திருத்தினவே இதில். அப்போ நீங்கள் கேட்கக்கூடும், இப்போ எல்லாம் ஃபாரின் ஃபுட்டுகள் நிறைய வருது, வெளிநாட்டு சாப்பாடுகள் நிறைய வருது, லேபலிங்கள் எல்லாம் மாறிட்டு அந்த காலத்து சாப்பாடு இப்போ டோட்டலாகவே மாறிட்டு இப்போ திருத்தப்பட்ட இருக்குது. இந்த முதலாவது சட்டத்திலேயே 1980ஆம் ஆண்டிலேயே செக்ஷன் 34 சொல்லினோம், காலத்துக்கு காலம் வந்து ஒழுங்கு விதிகள் நியமங்களை உருவாக்கி இந்த சட்டத்தை வந்து திருத்த முடியும் என்று. அதால் நேற்று முந்த நாள் வரைக்கும் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாம் அதை படித்து வச்சுருக்க வேணும். அப்போ தான் கடை நடத்த முடியும். ஈவன் உங்களுக்கு தெரியும் வரையா சோடாவின் சீனியின் அளவுக்கு அதில் ஒரு குறியீடுகள் இருக்கும். சிவப்பு, செம்மஞ்சள், பச்சை எல்லாம் இருக்கும் தெரியுமா? நான் ஒரு வழக்கு போட்டு நான் அந்த குறியீடுன்ற சைஸின் வட்டத்தின் சென்டிமீட்டர் காணாண்டு சொன்னால் சிரிப்பாக இருக்கும். 170 வழக்கு போட்டுனா அதில் ஒன்றுது அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு எதிராக போட்டு நான் என்னென்னு சொன்னால் நீங்கள் என்ன காட்ட வாரீங்க, சனத்துக்கு தெரியாத மாதிரி லேவல் போட தேவையில்லை. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வேண்டி சின்ன குட்டியாக போட்டால் சில பேர் நேரம்னா சிவப்புக்கு ஒன்றே சிவப்பு அடிச்சு விட்றது. உங்கள் கணக்கு விளையாட்டுகள் காட்டினோம். அப்போ அதுக்கு பிடிச்சி வழக்கு போட்டு ஃபைன் பண்ணினது. மேடம் எனக்கு ஒரு ஓனர் இருந்தால் அந்த இடத்துக்கே போவோன்னு சொல்லி நான் அது அப்படி அந்த இடத்துக்கு நான் போயிடலான்னு இடத்துக்கு திருப்ப நான் சொல்லி என்ன சொன்னால் நான் அந்த ஏரியாவுக்கு தான் பிஹெச் ஆக்சுவலி வந்து கொழும்பில் அப்படியெல்லாம் இருக்குது விளையாட்டுகள். ஸோ அதெல்லாம் இப்போ வந்த ரெகுலேஷன்ஸ் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்த ரெகுலேஷன்ஸ். ஸோ நிறைய திருத்த சட்டங்கள் இருக்குது, எல்லாத்தையும் படிக்க வேணும். அப்போ நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் படித்து யாரப்பா கடை போடுறான்டா. என்னட்ட நல்ல உதாரணங்கள் இருக்குது. என் ஃப்ரெண்ட் படிக்கணும் ஒருத்தன் புத்தூரில், அவன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனும் அப்படி ஏதோ ஃபுட் டெக்னாலஜி ஏதோ முடிச்சு, அக்ரோ டெக்னாலஜி ஏதோ முடிச்சு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று போடணும். இதுகள் இந்த லேபிளிங் சம்மந்தமாக நிறுவனம் ஒரு சொல்லி தாங்கன்னு கேட்டது. நான் சொன்னேன் மச்சான் நீ அதில் ஃபுட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போயிடா, அதில் லேபிளிங்கள் எல்லாம் ஆக்டிவல் இருக்குது, ரெகுலேஷன்ஸுக்கு போனேன் அதில் இறக்கு தமிழில் சிங்களத்தில் இங்கிலீஷ் எல்லாம் இறக்கு, நீ இறக்கி பார்த்துட்டு நீ மோடிஃபை பண்ணி டவுட் கேளுன்னு சொல்லி இன்றைக்கு அந்த ப்ராடக்ட்
வெளிநாடுகளுக்கு போகுது, இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு போகுது. சரியா? அப்படி மோட்டிவேஷனான ஆக்களும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்லி எங்கேன்னு ஒரு சின்ன கடையை ஒன்று எடுத்து போட்டு சலூன் கிடந்த கட்டிடமாக இருக்கும் முதல் பிறகு அதை கொத்து கடையாக மாற்றுவான். டக்கட்டு மாற்றி போட்டு திறந்து போட்டு தான் பிஏ செய்ய சொல்லுவான். நாங்கள் ஒரு கடை திறந்துட்டோம் வந்து பார்க்குறீங்களோண்டு. ஒரு கடை திறக்கக்கு முன்னமே பிரதேச சபையில் லைசன்ஸ் எடுக்க வேணும். பெயர் பதிகிறதுக்கு 1948ஆம் ஆண்டு வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்தில் டிஎஸ் ஆஃபீஸில் போய் அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும். எடுத்து போட்டு தான் கடை திறக்கணும். இந்த எல்லாத்துக்கும் பிஹெச்ஐ வந்து 2 தரம் பார்த்துருவார். ஒன்று பெயர் பதிகிறதுக்கு அந்த இடம் நீட்டுன்னு பார்த்து தந்துடுவார், லைசன்ஸுக்கும் உங்களோட கடை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுடும். அதுக்கு பிறகு தான் கடை திறக்க வேணும். அதுக்கு பிறகு திறந்தால் நாங்கள் போய் 60 பிள்ளைகளை சொன்னால் எங்களை திட்டுறது, அதை உடைக்க சொல்கிறான், இதை பிரிக்க சொல்கிறானுண்டு. முதலே வந்து ஆலோசனைகளை பெற வேணும். ஸோ இது ஒரு பெரிய கடல், இதுக்குள்ள நிறைய கதைக்கிறதுக்கு இருக்குது. இது சம்பந்தமாக விரிவான காணொளிகள் தேவையா? இது சம்மந்தமாக நிறைய விழிப்புணர்வுகளை போடுங்கோ, நிறைய போடுங்கோ. இது மக்களுக்கு பிரியோசனம். நிறைய பேருக்கு சாப்பாட்டு கடை எப்படி நடத்துகிறேன்னு தெரியல. இந்த சட்டங்கள் வரைக்கும் பிரித்து மேய்ஞ்சு விடுங்கோ என்ன சொன்னால் நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். கொஞ்சம் திருத்துவோம், எங்களோட சாப்பாட்டு கடையை திருத்துவோம். அதுகளும் பாவம் தானே. அப்போ மாவுள் பதிக்க வேணுமா? இதெல்லாம் பெரிய கடல். எங்கே ஒரு இடமே இல்லை மாவுள் பதிக்கணும்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்கிறேன். இதை பற்றியெல்லாம் டீப்பாக கதைப்பம். ஒரு இறைச்சி கடை என்ன நடத்துறது, ஒரு சாப்பாடு கடை என்ன நடத்துறது, ஒரு எப்படி அதை போடுறதுன்னு சொல்லி விரிவான காணொலிகள் எதிர்பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. விரிவான காணொலிகள் பதிவிடவும், ஒவ்வொன்று என்னென்ன தேவைகளுக்காக காணொலிகள் பதிவிடவும் என்று நான் போடுறேன். மறக்காமல் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து, இது ஒரு பெரிய கடல், இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் கதைக்கப்படுவதற்கு இருக்குது. திருத்துவம், நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வருவோம். முதல் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், அதுக்கு பிறகு சட்ட நடவடிக்கைக்கு போவோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சட்டம் வந்து எனக்கு தெரியான்னு சொல்லலாம் தானே. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு இப்போ தான் தெரியும், நாங்கள் கோர்ட்ஸில் போய் சொல்லலாமோ? இப்போ ஒரு பிள்ளையை ஃபைன் அடித்தா, ஒரு எக்ஸ்பைரி டேட்டை பிடிச்சா, அல்லது ஒரு கட்டிடத்தில் பிள்ளை என்று பிஹெச் வழக்கு போட்டால் எங்களுக்கு தெரியான்னு சொல்லலாம் தானே. என்னண்டு எந்த ஒரு சட்டமும் இலங்கையில் வந்துட்டுதுன்னா நானுமோ நீங்களோ தெரியான்னு சொல்லலாம். அது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு சட்டமும் வர்த்தமானி அறிவித்தலாக அந்தந்த வெள்ளிக்கிழமையில் பேப்பர்லேயும் போட்டு வர்த்தமானி அறிவித்தலாக வந்துடும். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் அதில் விருத்த அர்த்தம் என்னென்னா எல்லாருக்கும் வாசிங்கோ ஒன்று தான் அர்த்தம். அதுக்கு பிறகு தெரியான்னு சொல்லலாம். அது எந்த சட்டமாக இருக்கலாம். டிராஃபிக் போலீஸ் பிடிச்சோன்னு சொல்லலாமா? ஐயோ நாங்கள் ஹெல்மெட் போடணும்னு எங்களுக்கு தெரியாதா, உங்கள் ஹெல்மெட் போடணும்னு பிடிக்கிறோம் நீங்களே கேட்கலாது. கேட்டால் அவன் காதை பற்றி தான் தருவான். ஸோ அது வந்து எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். ரெகுலேஷன்ஸ் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷனாக வந்தால் தெரிந்திருக்க வேணும். ஸோ நாங்களும் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்க வேணும், நீங்களும் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்க வேணும். மறக்காமல் இந்த காணொலி மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ. தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்களேன்னா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 25,000 பாரக்கு ஒரு கொஞ்சம் பேர் தான் கிடக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு தாங்க. மறக்காமல் இந்த காணொலியை லைக் செய்து உங்களோட கருத்தை மறக்காமல் பதிவிட்டுட்டு போங்கோ. உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் இந்த காணொலிகளாக பதிவிட நான் தயாராக இருக்கிறேன். கமெண்ட்டில் போட்டால் தான் எனக்கு தெரியும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.